நாள் பழைய சாதம் கொஞ்சம் பேலன்ஸ் ஆயிடுச்சு. அது என்ன பண்ணுறதுன்னு யோசிச்சிட்டே இருந்தேன். சரி வடகம் போட்டுடலான்னு சொல்லிட்டு தான் அதான் அரைச்சி ரெடி பண்ணியிருந்தேன். ஒரே ஒரு பச்சை மிளகா உப்பு மட்டும் போட்டு அரைச்சிட்டு அது கூடவே சீரகம் மட்டும் ஆட் பண்ணிவிட்டு அப்புறமா வெயிலில் தட்டி எடுத்துட்டேன். சூப்பராக எல்லா வடகத்தையும் போட்டு வச்சாச்சு. வெயில் ஓரளவுக்கு தான் இன்றைக்கி அடிக்குது, பார்ப்போம் எந்த அளவுக்கு காயுதுன்னு சொல்லிட்டு. ஒரு 4 நாளைக்கு காய வச்சு எடுத்து நல்லா ரெடி ஆகிடும். ரொம்ப நாளுக்கு அப்புறம் லஞ்சுக்கு இன்றைக்கி பிரியாணி ரெடி பண்ணியிருந்தேன். நேற்றே சிக்கன் எடுத்து வந்தோம். அது மஞ்சள் மட்டும் போட்டு வாஷ் பண்ணி உள்ள வச்சிருந்தேன். நேற்று கொஞ்சம் கிரேவி பண்ணிவிட்டு நீங்கள் பேலன்ஸ் சிக்கனை தான் பிரியாணி பண்ணியிருந்தேன். நேற்று லெக்கே வாங்கிட்டு வந்து பிரியாணி பண்ணலாங்கிற மைண்ட் செட்டில் தான் வீட்டில் ஃப்ரெஷ் மசாலா அரைச்சி தான் பண்ணுவேன். அதே மாதிரி எப்பவும் போல் பண்ணியாச்சு. ரெசிபி அது நம்ம சேனலில் இருக்குது, வேணுங்கிறவங்க மிஸ் பண்ணாமல் பாருங்கள். அது நிறைய கேஷுவலாக ஆட் பண்ணியிருந்தேன். நான் சூப்பராகவே இருந்துச்சு. எனக்கு பாஸ்மதி ரைஸ் பிரியாணி தான் ரொம்ப பிடிக்கும். நான் வீட்டில் பாஸ்மதி ரைஸ் தான் ட்ரை பண்ணியிருக்கேன். என்ன வேணும் ஜீரக சம்பா ரைஸ் ட்ரை பண்ணதே இல்லை. ஆனால் அம்மா வீட்டில் வந்து பிரியாணி ரைஸ்னே கிடைக்கும், அதில் போடுவாங்க. இல்லைன்னா ஜீரக சம்பா அரிசி தான் போடுவாங்க. அவங்களாம் வந்து பாஸ்மதி அரிசியே பிடிக்காதுன்னு சொல்லுவாங்க. எனக்கு என்னமோ இந்த பாஸ்மதி ரைஸில் பண்ணும்போது தான் அப்படியே உதிரியாக வர மாதிரி ஃபீல். நீங்கள் என்ன ரைஸில் பிரியாணி செய்வீங்கன்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட்டில் சொல்லுங்கள். அன்னைக்கு பிரியாணி ரொம்ப சூப்பராக வந்துச்சு. குட்டீஸ்க்குள்ள ரொம்ப விரும்பி சாப்பிட்டாங்க. ரொம்பவே காரம்லாம் இல்லை, கரெக்டாக இருந்துச்சு. அது கூடவே பாயில்டு எக் ரைத்தா வச்சு சூப்பராக சாப்பிட்டோம்.